என்ற ஒரு துடிப்புமிக்க இளைஞர் கபிலவஸ்து என்ற பெயரில் குடியிருப்பதற்கு குடிசை கூட இல்லாமல் சாலையோரத்தில் நடைபாதையோரம் வாழ்கின்ற மக்களின் அவல வாழ்வினை ஒரு படமாக எடுத்திருக்கின்றார். ஆதார் அடையாளம் வாங்குவதற்கு முகவரி இல்லாமல், அரசாங்கம் இலவசமாக தருகின்ற பொருட்களை வாங்க ரேஷன் அட்டை இல்லாமல், கிடைத்தால் வேலை, கொடுத்தால் கூலி, கனவு என்பதே வாழ்க்கையில் இல்லாமல் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று உறவுகளே இல்லாத பல பேர் ஒன்று சேர்ந்து ஒரு உறவாக மாறுகின்ற ஒரு நிலைமையை காட்டுகின்ற படம். இப்படிப்பட்டவர்களும் நம்மை சுற்றி வாழ்கிறார்கள் என்பதை தெரிய நேர்கிற போது அதிர்ச்சியில் உறைந்து போகிறோம். நமக்கு நடப்பதுதான் நிகழ்வுகள், நாம் வாழ்வதுதான் வாழ்க்கை என்று கருதி கொண்டிருப்பவர்களுக்கு இல்லை, நம்மை சுற்றி இப்படிப்பட்ட மக்களும் இருக்கின்றார்கள். ஒரு வாடகை வீட்டிற்கு செல்வது என்பது ஒரு மிகப்பெரிய கனவாக ஒரு சின்ன வயது குழந்தைக்கு இருக்கிறது என்பதை பார்க்கிற போது, காவல்துறையின் கெடுபிடிகளுக்கிடையில், போகிறவர்களுக்கு கண்ணடிக்கிடையில் இளம்பெண்கள் வாழ்வதும் பெரியவர்கள் தவிப்பதும் அங்கேயே வாழ்ந்து அங்கேயே மடிகிறார்கள். இப்படிப்பட்ட மக்கள் நம்மிடையே வாழ்கிறார்கள். நாம் விடுதலை பெற்ற நாட்டில் வாழ்கிறோம், முன்னேறுகின்ற உலகத்தில் வசிக்கிறோம் என்று சொல்கிறோம். பல்கலைக்கழகங்கள் பெருகிவிட்டன, வாழ்க்கையின் வசதிகள் கூடிவிட்டன என்கிறோம். ஆனால் இப்படிப்பட்ட மனிதர்கள் நம் கண்களில் படுவதில்லை, பட்டாலும் கருத்தில் பதிவதில்லை. போகிற போக்கில் இனிமேல் சாலையோரம் இப்படி வாழ்கிற மக்களை பார்க்கிற போது கருணையோடு அவர்களை பார்த்து முடிந்தால் அவர்கள் வாழ்வுக்கு வழி செய்ய வேண்டும் என்ற உணர்வை இந்த படம் தருகின்றது. இது பொழுதுபோக்கு படம் அல்ல, ஆனால் வாழ்க்கையில் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை சொல்லித் தருகின்ற ஒரு படம். மற்றவர்களின் அவல நிலையை மனசாட்சியோடு பார்க்க வேண்டும் என்ற, சிந்திக்க வேண்டும் என்ற எண்ணத்தை தூண்டுகின்ற படம். இந்த இளைஞரின் ஊக்கம், இவருடைய ஆர்வம், இவர் தேடி எடுத்திருக்கிற இந்த படத்தின் கருப்பொருள், இவைகள் மனிதத்தன்மை இன்னமும் உயிரோடு இருக்கிறது என்பதன் அடையாளம். இந்த இளைஞர் வளர வேண்டும், இது போன்ற முயற்சிகள் வெற்றி பெற வேண்டும். இப்படி பாமர மக்கள் தங்கள் வாழ்க்கையில் வசந்த காலத்தை காண்பதற்கு நாம் அனைவரும் உறுதுணையாக இருக்க வேண்டும். இதுதான் இந்த படம் தருகின்ற படிப்பினை.